Hi குட்டீஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் கிளாஸ் 2 ஒர்க் புக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா சாப்டர் 4 டைம் அண்ட் மணி. லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 11. விச் இஸ் த காஸ்ட்லியஸ்ட் ஐட்டம்? ஸோ கீழே ஆப்ஷனில் ஏபிசிடி சில ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் காஸ்ட்லியஸ்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட்லியஸ்ட் அப்படின்னா எது விலை அதிகம், எது ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், ப்ரைஸ் எது அதிகமாக இருக்குது, இது எல்லாமே என்னது 100s இருக்குது, இது மட்டும்தான் 300 இருக்குது. ஸோ அதுதான் என்னது ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? 302 ஆப்ஷன் டி. Which of the following set of money is not enough to buy the given doll? இந்த டாலை வாங்குறதுக்கு கீழே இருக்கிற உள்ள செட் ஆஃப் மணியில் எந்த செட் ஆஃப் மணி வந்து பத்தாது, எந்த செட் ஆஃப் மணி வச்சு இந்த டாலை வாங்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டாலோட ப்ரைஸ் பாருங்கள் 125. ஸோ ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். 50 50 50 இருக்குது. அப்போ 50 + 50 100, 100 + 50 150. 150 ருபீஸ் இருந்ததுன்னா என்னது நம்மளால டால் வாங்க முடியும். ஓகேவா? அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள். 20 + 10 30. இது பாருங்கள் 2 50 ருபீஸ் இருக்குது. அப்போ 100 130. 130 ருபீஸ் இருந்ததுன்னா நம்ம டால் வாங்க முடியுமா? டெஃபினெட்லி we can buy. நம்மளால என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். ஏன்னா டாலோட ப்ரைஸ் வந்து 125 தான். அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள். 20 100 20 இருக்குது. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 140. 140 ருபீஸ் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? நம்மளால டாலை வாங்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி இதில் உள்ள இந்த செட் ஆஃப் மணி வச்சு என்ன பண்ண முடியும்? டால் வாங்க முடியும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? கொஷின் படிக்கும்போது இதை கேர்ஃபுல்லாக எல்லாம் நோட் பண்ணணும். ஓகேவா? செட் ஆஃப் மணி இஸ் நாட் இனஃப். எந்த மணி, எந்த செட் ஆஃப் மணி டால் வாங்குறதுக்கு இனஃப் பத்தாது, போதுமானதாக இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள். 10 5 100. ஸோ 115. அப்போ 115 ருபீஸ் வச்சு இந்த டால் வாங்க முடியுமா? முடியாது. எவ்வளோ கம்மியாக இருக்குது? 10 ருபீஸ் கம்மியாக இருக்குது இல்லையா? அப்போ இந்த செட் ஆஃப் மணி டியில் உள்ள செட் ஆஃப் மணியை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது? டால்ஸ் வந்து வாங்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். A clock is 10 minutes fast if the actual time is 11:30 AM. Then what will be the time shown on the clock? ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். லாஸ்ட் வீடியோவில் கிளாக் வந்து ஸ்லோவாக ஓடுதுன்னு பார்த்துருப்போம். இங்கே எப்படி பார்க்குறோம்? ஏ கிளாக் இஸ் 10 minutes ஃபாஸ்ட்டு. ஸோ கிளாக்கோட எப்படி இருக்குது? 10 minutes ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போ என்ன மீனிங்? ஆக்சுவல் டயத்தோட 10 minutes வந்து அதிகமாக இருக்குன்னு மீனிங். ஓகே, இஃப் த ஆக்சுவல் டைம் இஸ் 11:30 AM, ஆக்சுவல் டைம் இப்போ 11:30 தான் அப்படின்னா தென் வாட் வில் பி த டைம் ஷோன் ஆன் த கிளாக்? கிளாக்ல என்ன காமிக்கும்? ஒரு 10 minutes எக்ஸ்ட்ராவாக தான் காமிக்கும். ஓகேவா? அப்போ என்னவா இருக்கும்? 11:40 AM இருக்கும். ஓகே, ஸோ கவுண்ட் த அமௌண்ட் ஆஃப் மணி ரகு ஹேஸ். கவுண்ட் த அமௌண்ட் ஆஃப் மணி ரகு ஹேஸ். இங்கே ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி கொடுத்துருக்காங்க, இதை கவுண்ட் பண்ணணும். ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி சொல்லணும். இது பாருங்கள் 2 ரூபி 2 ரூபி 1 ரூபி. ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணது 105. So option D 105. Next question. What is the time if it is 20 minutes to 12 noon? 20 minutes to 12 noon அப்படின்னா 12 மணிக்கு இன்னும் 20 minutes இருக்குது. இன்னும் 12 மணி ஆகலைன்னு அர்த்தம். ஓகேவா? It is 20 minutes to 12 noon. 12 மணிக்கு இன்னும் 20 minutes இருக்குது அப்படின்னா what's the time? 11:40. ஓகே, புரியுதா? ஸோ நீங்கள் கிளாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கிளாக்கில் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே 12, இங்கே 6 9 3 1 2 4 5 7 8 10 11. ஓகே, இப்போ 12 o'clock அப்படின்னா இப்படி தான் ரெண்டும் அவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் 12க்கு நேராக இருக்கும். ஓகேவா? 12 ஆகிறதுக்கு இன்னும் 20 minutes இருக்குன்னா இங்கேருந்து ரிவர்ஸில் வாங்க. இது ஒரு 5 minutes 10 minutes 15 minutes 20 minutes. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த இடத்துல தான் மினிட் ஹேண்ட் இருக்கும். அப்போ இங்கே இருந்ததுன்னா மினிட் ஹேண்ட் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? 11:40ன்னு அர்த்தம்.
ஓகேவா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல 8ல் இருந்ததுன்னா அதோட வேல்யூ என்னது 40. ஓகே, 6ல் இருந்ததுன்னா 30. அப்போ 12க்கு இன்னும் 12 minutes இருக்குது, 12க்கு இன்னும் 20 minutes இருக்குன்னா வாட் இஸ் த டைம்? 11:40. ஓகே, இதில் தான் நான் நோட் பண்ணணும்னு சொன்னேன். 12 நூன் ஆகும்போது தான் என்ன வரும்? பிஎம்னு வரும். அதுக்கு முன்னாடி வரையும் டைம் எப்படி இருக்கும்? டைம் போட்டோம்னா என்ன மென்ஷன் பண்ணுவோம்? ஏஎம்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இங்கே 12 ஆகிறதுக்கு இன்னும் 20 minutes இருக்குன்னா 11:40 AM. ஆக்சுவலாக ஆப்ஷனில் பாருங்கள் 11:40 பிஎம்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்? பார்த்து கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ஆப்ஷன்ஸை டிக் பண்ணும்போது கவனம் இல்லாமல் டிக் பண்ணிடக்கூடாது. ஓகே, இதே இங்கே கொஷினில் if it is 20 minutes to 12 midnightன்ற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ டே ஸ்டார்ட் ஆகும்போது அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து 11:40 PM. இது நூனுன்றதுனால மதியம் நமக்கு, அதனால அப்போ ஆன்சரில் வந்து AM வரும். ஓகே, கொஷின் நம்பர் 16. Gautam plays in a park from 6 PM to 7:25 PM. How long did he play? 6 PMலேருந்து 7 PM வந்து 1 hour. ஓகேவா? அப்போ 7 PMலேருந்து 7:25 PMன்றது 25 minutes. அப்போ டோட்டலாக என்னது? 1 hour 25 minutes is the answer. ஓகே, direction. Nitin went to a fruit shop and looked at all the fruits given below. இங்கே பாருங்கள், இங்கே ஃப்ரூட் ஷாப் போகிறான் நித்தின். எல்லா ஃப்ரூட்ஸுக்கும் ஒரு ஃப்ரூட்ஸோட ப்ரைஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஷின் நம்பர் 17 and 18க்கு இந்த ஃப்ரூட்ஸை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ கொஷின் நம்பர் 17 பாருங்கள். which 2 fruits could he not buy if he had 70 rupees? அவன்கிட்ட 70 rupees இருந்ததுன்னா எந்த 2 ஃப்ரூட் அவனால் வாங்க முடியாதுன்னு கேட்குறாங்க. அவன்கிட்ட இருக்கிற ருப்பீஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, 70 rupees. ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கலாம், 70 rupees இருந்ததுன்னா எந்த 2 ஃப்ரூட்டை வாங்க முடியாதுன்னு பார்த்தா ஏதாவது 2 ஃப்ரூட்டு தான் எடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஆப்பிள்ஸும் கிரேப்ஸையும் ஆட் பண்ணோன்னா 30 + 40 70 வந்துடுதா? ஸோ எதை வாங்க முடியாதுன்னு கேட்குறாங்க. அப்போ கிரேப்ஸும் பெர்ரிஸையும் ஆட் பண்ணால் தான் 40 + 40 80. ஓகே, அப்போ அவன்கிட்ட இருக்கிறது 70 rupees தான். அப்போ கிரேப்ஸையும் பெர்ரிஸையும் தான் 70 rupees வச்சுக்கிட்டு வாங்க முடியாது. ஆப்ஷனில் கிரேப்ஸ் பெர்ரிஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷனில் இருக்குது கிரேப்ஸ் அண்ட் பெர்ரிஸ். ஓகேவா? how many of the given items can he buy if he had 18 rupees? சப்போஸ் அவன்கிட்ட 18 rupees தான் இருக்குது, டோட்டலாகவே அவன்கிட்ட எவ்வளோ ருபீஸ் இருக்குது? 18 rupees தான் இருக்குது. அப்படின்னா அவன்கிட்ட என்ன வாங்க முடியும்? how many of the given items can he buy? அவனால் எந்த ஐட்டம், எத்தனை ஐட்டம், ஓகேவா, எத்தனை ஐட்டம் வாங்க முடியும்? ஒரு ஃப்ரூட் வாங்க முடியுமா, 2 ஃப்ரூட் வாங்க முடியுமா, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? எத்தனை ருபீஸ் இருக்குது அவன்கிட்ட? எவ்வளோ ருபீஸ் இருக்குது? 18 rupees இருக்குது. ஓகேவா? ஸோ 18 rupees இருந்ததுன்னா எல்லாத்தோட ருபீஸும் பாருங்கள் 30 40ன்னு இருக்குது. கிவி மட்டும்தான் 15 rupees இருக்குது. அப்போ அவனால் கிவி மட்டும்தான் வாங்க முடியும். ஓகேவா? அப்போ how many ஃப்ரூட் வாங்க முடியும்னு கேட்டிருக்காங்க, how many ஐட்டம்னு கேட்டிருக்காங்க. how many ஐட்டம்னா எத்தனை ஐட்டம்? 1 ஐட்டம் தான் வாங்க முடியும். ஓகேவா? 1 ஐட்டம் வாங்க முடியும், கிவி தான் வாங்க முடியும். 1 hour 5 minutes after 4 PM இஸ் ஆஃப்டர் 4 PM. 4 PMக்கு அப்புறம் 1 hour 5 minutes அப்படின்னா என்ன டைம்னு கேட்குறாங்க. 4 PMக்கு அப்புறம் 1 hour அப்படின்னா 4 PMக்கு அப்புறம் 1 hourனா என்னது? 5 PM. 5 PMக்கு அப்புறம் 5 minutesனா 5 minutes. 5 o'clock 5 minutes. 5 PMனு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இது 5 PMனு போடும்போது பாருங்கள், சும்மா சின்ன கன்ஃபியூஷனுக்காக போட்டிருக்காங்க பாருங்கள். 5 இது 5:50. ஸோ டிக் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக டிக் பண்ணணும். ஓகே, at 7:45 PM the hour hand of the clock will be near to 7:45 PM இருந்ததுன்னா hour hand of the clockல உள்ள hour hand வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா 8க்கு பக்கத்தில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி தான் கிளாக் இருக்குது அப்படின்னா இது 12 9 3 6 ஓகே,
11, 10, 7, 8, 1, 2, 4, 5. ஸோ இப்போ இருக்குது டைம் என்னது 7:45. ஓகேவா? அப்போ 7னா இங்கே இதுக்கு நேராக. ஓகேவா? இது 8. இது ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட நடுவில். ஓகே, 7:45 PM இப்படி இருக்கும். ஓகேவா? 8ன்னா கரெக்டாக எதுக்குன்னு 8க்கு நேராகவே வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 7 o'clock இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நேராகவே இப்படி இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம் 7, 8. ஓகே, 7 o'clockனா இப்படி கரெக்டாக இந்த இடத்துல இருக்கும். ஓகே, 7:30னா 7க்கும் 8க்கும் எக்ஸாக்டாக நடுவில் இருக்கும். ஓகே, அப்போ 7:30 இருக்கும்போதே 7க்கும் 8க்கும் நடுவில் இருக்கும். அப்போ 7:45 அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? ஸோ பவர் ஹேண்ட் எதுக்கு பக்கத்தில் இருக்குது? 8க்கு பக்கத்தில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆன்சர் இஸ் 8. 7:45 PM the hour hand of the clock will near to 8. ஓகே குட்டீஸ், புரியுதா? ஸோ இப்போ இந்த செக்ஷன் நீங்கள் நல்லா சால்வ் பண்ணணும் போடணும் அப்படின்னா டெய்லி என்ன பண்ணுங்கள், வீட்டில் வால் கிளாக்கில் டைம் பாருங்கள். ஓகேவா? டைம் பார்த்து அவர் ஹேண்ட் எங்கே இருக்குது, மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே 1 வீக்கில் ஈஸியாக எல்லா ப்ராப்ளமும் எப்படி ப்ராப்ளம் கேட்டாலும் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? பை. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம்.